Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ப்ரிப்பேர் பென்சால்டிஹைட் ஃப்ரம் டொலியன். ஸோ டொலியன்லேருந்து எப்படி நம்ம பென்சால்டிஹைடை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதுக்கு ரெண்டு விதமான ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று நான் டேரெக்டாக குளோரினேஷன் பண்ணிடலாம். டேரெக்டாக குளோரின் நம்ம கொண்டு போய் நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி குளோரின் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டை ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன்று டேரெக்டாக குளோரினேஷன், அப்படி இல்லாட்டி குளோரின் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இப்படி நான் பண்ணேன் அப்படின்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் எனக்கு இட்டாட் ரியாக்ஷன். ஓகே, சப்போஸ் கொஸ்டினில் வாட் இஸ் இட்டாட் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை தான் எழுதியாகணும், மாற்றக்கூடாது. அப்படி இல்லை எனக்கு ஜென்ரலாக டொலியன்லேருந்து பென்சால்டிஹைடை ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா எதர் இந்த ரெண்டில் நீங்கள் எதாவது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா உங்களோட பேஜ் நம்பர் 151 வால்யூம் 2ல் இந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 158 வால்யூம் 2ல் இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் எனக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த குளோரினேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு தேவை டொலியன் ஃபார்முலா எனக்கு பென்சின் ரிங் அட்டாச்டு வித் CH3. இதுதான் டொலியன் மாலிகுல். ஓகே, இதோடு நான் என்ன சொல்கிறேன், குளோரினேஷன் பண்ணுங்கள். ஓகே, குளோரினேஷன் எப்போவுமே நம்ம லைட்டோட ப்ரெசன்ஸில் தான் பண்ண முடியும். அதோட சிம்பிள் எனக்கு ஹச்னியும். ஓகே, ஸோ குளோரினேஷன்னா அடிஷன் ஆஃப் குளோரின். என் கையில் 2 குளோரின் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், இங்கேருந்து 2 H ரிமூவ் பண்ணணும். 2 H ரிமூவ் பண்ணால் தான் அந்த இடத்துல இந்த 2 குளோரினை நான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ பென்சின் ரிங் அட்டாச்டு வித் 2 H வெளியில் எடுத்துகிட்டேன். மிச்சம் பேலன்ஸ் 1 H என் கையில் இருக்குது. அதுக்கு பதிலாக 2 குளோரினை உள்ளே கொண்டு போகிறேன். ஓகே, அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டுக்கு பேர் பென்சல் குளோரைடு. ஓகே, பென்சின் ரிங் இருக்குது. ஸோ பென்ஸ். ஓகே, ஆல்டிஹைட் மாலிகுல் பார்த்தீங்கன்னா CHO. ஓகே, ஸோ இந்த ஓக்கு பதில் தான் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 சீல் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆல்டிஹைட்லேருந்து அதை டிரைவ் பண்ணியிருக்காங்க. அதனால பென்சல். ஆல்ன்றது ஆல்டிஹைடோட சிம்பிள். அது குளோரைடு தான் நம்ம அங்கே வச்சுருக்கோம். ஸோ பென்சல் குளோரைடு. ஓகே, ஸோ அடுத்ததாக நம்ம ஆட் பண்ண போகிறது வாட்டர் மாலிகுல். ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். இது நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் மாதிரியே தான். இதை இப்படியே நான் 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். H தனியாக, O தனியாக கட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ நமக்கு தேவை பென்ஸ் ஆல்டிஹைட். பென்சின் ரிங் கனெக்டட் வித் ஆல்டிஹைட் ஃபார்முலா எனக்கு CHO. அப்போ நான் இங்கே கட் பண்ண வேண்டியது இந்த இடம் தான். எனக்கு தேவை CHOவை இங்கே கொண்டு போங்க. அப்போ மிச்சம் இருக்க H என்ன பண்ணிடலாம், இந்த Clகிட்ட கொடுத்து HClஆ வெளியே அனுப்பிச்சிடலாம். ஸோ நமக்கு தேவை பென்ஸ் ஆல்டிஹைட். பென்சின் ரிங் கனெக்டட் வித் ஆல்டிஹைட். ஓகே, அடுத்து 2 Hக்கு ஈக்குவலாக 2 Cl இருக்குது. அப்போ 2 HClஆ என்ன பண்ணுங்கள், வெளியில் அனுப்பிச்சிருங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இட்டாட் ரியாக்ஷன். இங்கேயும் நான் அதே டொலியன் தான் எடுத்துக்க போகிறேன். பென்சின் ரிங் அட்டாச்டு வித் CH3. பட் இங்கே நம்ம ஆட் பண்ணிக்க போது குளோரின் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டு. ஸோ குரோமைல் குளோரைட் ஃபார்முலா எனக்கு CrO2Cl2. ஆனால் நான் இங்கே 2 மோல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ குரோமைல் குளோரைடு. ஸோ பண்ண போகிறது எல்லாமே இதுக்கு முன்னாடி நீ ரியாக்ஷனில் என்ன பண்ணீங்களோ அதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு கார்பன் சல்ஃபைடோட ப்ரெசன்ஸில் நடக்க போகுது. ஸோ இங்கேருந்து 2 H ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு பதிலாக இந்த 2 குரோமைல் குளோரைடை உள்ளே கொண்டு போகிறேன். ஸோ -H2. ஓகே, ஸோ முதல்ல குரோமைல் குளோரைடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். CrO2Cl2 இப்படி தான் இருக்கும். சரிங்களா, இதுதான் நீங்கள் கொண்டு போய் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பென்சின் ரிங் அட்டாச்டு வித் CH3. 2 H வெளியே எடுத்துட்டேன். 1 H மட்டும் என் கையில் இருக்கும். ஸோ இங்கே CrO2Cl2. அதே மாதிரி இங்கேயும் CrO2Cl2. ஓகே, அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பேலன்ஸ் ஆகலை அப்படின்னா நம்மளோட வேலன்சி உங்களுக்கு இந்த இடத்துல பேலன்ஸ் ஆகியிருந்திருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குரோமியம் சுற்றி 1 2 3 4 5 6 பாண்ட், அதாவது குரோமியமோட ஸ்டேட்டு +6 இருந்திருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 மாறி இருக்கும். பட் குரோமியமோட மேக்ஸிமம் ஸ்டேட்டு எனக்கு +6 தான். அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு, டபுள் பாண்டில் நீங்கள் ஏதாவது ஒரு டபுள் பாண்டை பிரேக் பண்ணியே ஆகணும். ரைட், அப்போ டபுள் பாண்டை நீங்கள் சிங்கிள் பாண்டாக மாற்றுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக H சேர்த்து தான் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு குரோமைல் குளோரைடுக்கு 2 டபுள் பாண்ட் இருக்குது. 2ல் நான் 1 சிங்கிளாக மாற்றுறேன்.
மேபி இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாண்டை சிங்கிளாக மாற்றுறேன். அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு ஹச் கொடுத்து தான் ஆகணும். வெளியில் எடுத்த ஒரு ஹச் இங்கே யூஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் உங்களோட செகண்ட் மோலுக்கும் 2ல் 1 நான் என்ன பண்ணுறேன், சிங்கிளாக மாற்றுறேன். அப்போ சிங்கிளாக மாற்றின ஓக்கு நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஹச் கொடுத்து ஆகணும். ஓகே, நான் திருப்பி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2 ஹச்சை வெளியில் எடுக்கிறோம், அதுக்கு பதிலாக 2 குரோமியம் குளோரைடை உள்ளே வைக்கிறோம். அப்படி உள்ளே வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா குரோமியமோட வேலன்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. 6 இருக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு 7 பாண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 டபுள் பாண்டில் 1 நீங்கள் சிங்கிளாக மாற்றுறீங்க. அப்படி மாற்றும் போது நீங்கள் வெளியில் எடுத்த ஹச்சை நம்ம என்ன பண்ணுறோங்க, யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, லாஸ்ட் ஸ்டெப் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன், H2O. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த அதே ஸ்டெப்பு தான். இப்படி தான் நம்ம பிரேக் பண்ண போகிறோம், ஹச் தனியாக ஓ தனியாக. ஓகே, ஸோ உங்களுக்கு தேவை பென்சால்டிஹைட் தான். அப்போ பென்சின் ரிங் கனெக்டட் வித் CHO, இதுதான் பென்சால்டிஹைட். அப்போ நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம எங்கே பிரேக் பண்ணியிருப்போம், இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருப்போம். பிரேக் பண்ணிட்டு இங்கே ஓ கொடுத்துருப்போம், கரெக்டாக? ஓகே, அப்போ அந்த ஹச் எங்கே கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிங்களோ அதே மெத்தட் தான். இங்கே எனக்கு ஒரு டபுள் பாண்ட் இருக்கா, அதை என்ன பண்ணுங்கள், சிங்கிள் பாண்டாக மாற்றுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹச் உங்களுக்கு இங்கே போய் சேர்ற மாதிரி இருக்கும். அப்போ ஆன்சர் CR. ஆல்ரெடி ஒரு OH இருக்குது. இந்த டபுள் பாண்டை என்ன பண்ணுறீங்க, சிங்கிள் பாண்டாக மாற்றுறீங்க. அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு ஹச் நீங்கள் கொடுக்குறீங்க. பேலன்ஸ் இருக்குது Cl. அதே மாதிரி தான் கீழேயும் குரோமியம் இருக்குது. ஆல்ரெடி மேலே ஒரு OH இருக்குது. அது கீழே டபுள் பாண்ட் என்ன பண்ணுறேன், சிங்கிள் பாண்டாக மாற்றுறேன். இப்போ அதுக்கு இங்கேருந்து ஒரு ஹச்சை கொடுக்குறேன், Cl. ஓகே, ரைட். ஸோ இது நம்மளோட இட்டாட் ரியாக்ஷன். டொலினோட குளோரின் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் என்ன பண்ணுறீங்க, நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கொஸ்டின் எனக்கு இந்த மாதிரி காமனாக கேட்டாங்க அப்படின்னா எதர் இது 2ல் தான் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு பர்டிகுலராக இட்டாடு தான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேறு வழி கிடையாது, நம்ம இந்த இட்டாட் ரியாக்ஷன் தான் நம்ம இங்கே எழுதியாகணும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.